ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். தனுசு தப்பியது என்ன சார் தப்பியது போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. 4ல் சனி பகவான். ஸோ 4ல் சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணியிருக்காரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பிரச்சனையை அதிகமாக கொடுத்தாரு. ஃபினான்ஷியலி உங்களுக்கு டவுன் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வந்து நமக்கு இல்லாமல் போச்சு. நிதி நிலைமை மோசடியாக போச்சு. நம்ம வந்து ஒரு பழி சொல், பாவச்சொல், குற்றச்சாட்டு, வீண் சண்டை இது எல்லாமே ஏற்படுத்துச்சு இல்லையா? அந்த தப்பியது தான். இதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. முக்கியமாக கால் வலி, மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் இருக்குள்ள பேக் பெயின் வரும், கால் வலி வரும். இது எல்லாமே இந்த இடத்துல வந்து தனுஷுக்கு வந்து வந்துச்சு. முக்கியமாக நோய் தான். சனி பகவான்னாலே நோய் தான். சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த ஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு வந்து அவருடைய வலிமை எப்படி இருக்கோ அதை வச்சு நோய் கொடுப்பேன். இப்போ கடகராசியாக ஒரு சனி பகவான் வந்து பார்த்தாருன்னா, மகரத்துலேருந்து பார்த்தாருன்னா உங்களுக்கு லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். மூச்சு அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். இதயம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசியை பார்க்கக்குள்ள இங்கே கொடுப்பார். அப்போ மீன ராசியிலருக்குள்ள என்னத்தை தருவார்? மீனம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய காலுடைய அந்த மூட்டுக்கு கீழே இருக்கிற அடிப்பாதம் வரைக்குமே இருக்கும். மூட்டுலேருந்து ஆரம்பித்து கால் மூட்டு வலியிலேருந்து பிரச்சனையிலேருந்து அடிப்பாதை வரைக்கும் அந்த விரலுடைய எண்டு வரைக்குமே இருக்கும். ஸோ அதுதான் அதிகமாக நோயை வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து யங்ஸ்டரும் பாதிக்கப்படுறாங்க, வயதானவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் பழி பாவம்ன்றது செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை. நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் நீ வந்து கையாடல் பண்ணிட்ட, ஸோ உனக்கு வந்து உன்னை வேலையிலேருந்து தூக்குறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை. நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, ஆனால் பண்ணலை, ரெகக்னைஸ் கிடைக்கலனாலே இந்த இடத்துல கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ சாட்டன் வந்து எங்கே பாங்குறாரோ அதுதான் நம்ம கர்மா, அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து கர்மஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கர்மாவை வந்து சாட்டன் தான் கொடுக்குறாருங்க. அவர் பார்க்குற பார்வை வச்சு. அதனால தான் யாருக்கு நீங்கள் பைபிள்னாலும் சனி பகவானுக்கு வந்து எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் கடவுளே நீங்கள் கும்பிடுனாலும் சனி பகவானை கும்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல சாட்டன் வந்து இந்த உலகத்தில் கலியுகத்தில் சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கார். நீதி, நேர்மை, நாணயம் இப்படி நீங்கள் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் தப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பிரச்சனை கொடுக்கும். ஸோ வேலை உங்கள் பிரச்சனையை வந்து தப்பிக்க வைப்பார். எப்படி சார் தப்பிக்க வைப்பார்? இதெல்லாம் நடந்துருச்சு, எப்படி தப்பிப்போம்? இப்போ வக்ர சனி. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னா 137 days. ஸோ இந்த 137 days எடுக்கிறோம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜூலைலேருந்து ஆரம்பிச்சு, ஜூலை 27லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு டிசம்பர் எண்டு வரைக்குமே இருக்கும். அப்போ இதில் வக்ர சனி காலகட்டங்கள் உங்களுடைய வக்ர சனியாக சனி பகவான் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக தன்னிலைமையை மாற்றி கொண்டு ஒரு நல்லதை பண்ணுவார். ஸோ நல்லது பண்ணுவார்னா உங்களுக்கு வேலை தொழில் இந்த காலகட்டத்தில் தான் ஃபாஸ்ட்டாக இயங்கும். வக்ரம்னாலே ஃபாஸ்ட்டாக இயங்குறது. அப்போ இந்த டைமில் ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த வேலை போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதுதான் இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனம் மாறினீங்கன்னா இந்த டைம் வக்ர காலகட்டத்தில் மாறினீங்கன்னா டக்குன்னு கிடச்சிரும். தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் சனி பகவான் உதவி பண்ணுவார். ஸோ இந்த வக்ர சனி வந்து மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 ஸ்டார் இருக்கும். இந்த 3 ஸ்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூராட நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் சனி பகவான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் ஒரு பெண்ணால் ஒரு விஷயங்கள் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ மூல நட்சத்திரத்தில் இருக்கீங்க. இப்போ மூல நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா கேதுவோட ஆதிக்கம். அப்போ வந்து நம்மளுடைய அம்மா சைடு உள்ள ஃபேமிலி சைடு உள்ள கர்மாவை கொஞ்சம் கழிக்கிறதுக்கு இந்த இடத்துல சனி பகவான் உதவி பண்ணும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் அப்பா சூரியனை குறிக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட கர்மா வினைகளை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சனி பகவான் இந்த டைமில் உதவி பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல வக்ர சனி பகவான் போகல நம்ம தப்பிப்போம், பிரச்சனைலேருந்து தப்பிப்போம். உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதுவும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பதிவு ஜஸ்ட் 30% தாங்க. மிச்சம் 70% நீங்கள் பிறந்த ஜாதகமும் அந்த தசா புத்தியும் தான் வேலை செய்யும். 35 வயசில் கல்யாணமே நடக்கலை சார் அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு 137 days இவரும். அடுத்ததாக அக்டோபர்லேருந்து குரு பார்வை, ஏன்னா குரு பார்வை வந்து இங்கே உங்களுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குற தனுஷை. அப்போ பார்க்கக்குள்ள உங்களுடைய தலை தப்பியதாக எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து தனுசு ராசிக்காரங்க சந்தித்தாங்க.
அந்த அவமானத்திலேருந்து நீங்கள் விடை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துங்க, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், சனீஸ்வர பகவான் சம்மந்தப்பட்ட திருக்கொள்ளிக்காடு வழிபாடு போயிட்டு பண்ணுங்கள். தொழில் வேலைக்கு டெவலப்மெண்ட் தரும், உங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கும் அந்த இடம் நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, சாட்டனுடைய ஃபோர்ஸ் ஃபுல்லாக இறங்குறது திருநள்ளாறு. திருநள்ளாறு போயிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்தீங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக தர்பானீஸ்வரர் வந்து நல்லது பண்ணுவார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசி எப்போதுமே வந்து காலபுருஷனுடைய 9ஆம் இடம். தான தர்மம், சிந்தனை, நல்லொழுக்கம், ஸோ டீசன்ட் டிசிப்ளின், டிக்னிட்டியை வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கூட நீங்கள் குறை இல்லாமல் தான் நீங்கள் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு போக 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 சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார். ஸோ இந்த 137 டேஸில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடும். தர்மத்தின் வழியே செல்ல செல்ல கர்மவினையாகலும் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். தனுசு தப்பியது, வெற்றிகள் தொடரும். நன்றி, வணக்கம்.